ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரசன் தமிழ். ஸோ நான் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான அப்டேட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவுக்கு ரொம்ப நிறைய லைக் படுத்திங்கன்னா அப்படியே தட்டி விட்டுட்டே வாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இது ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தட்டி விட்ருங்க. தட்டி விட்டுட்டு புதுசாக வந்திருக்கவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ வீடியோவில் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை அனுப்பி மச்சான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இது தூண்டுதலாக இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே யார்கிட்ட இருந்ததுன்னா ஸ்டெஃப்னி வாக்கரில் இருந்ததான். ஸோ இன்றைக்கி நடந்த நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரெக்கார்டு, அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதாவது என்எக்ஸியில் முதல்ல உமன்ஸ் டிவிஷனில் டபுள் சாம்பியன் ஆன லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெஃப்னி வாக்கர் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்ச் நடந்துச்சு, ஜூலியா விசஸ் ஸ்டெஃப்னி வாக்கருக்கான மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் ஜூலியாவை பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா புதிய உமன்ஸ் என்எக்ஸி சாம்பியனாக பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ஆகிட்டாங்க, ஸ்டெஃப்னி வாக்கர். ஸோ இதன் மூலயமா அவங்ககிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் நார்த் அமெரிக்கன் சாம்பியன் இருந்துச்சு. ஸோ இதனால் அந்த ரெண்டு டைட்டிலும் சேர்த்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒபாஃபெமி விசஸ் மோஸுக்கான ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபாஃபெமி தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அவரோட டைட்டில் அவர் ரீட்டைன் பண்ணார். ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்எக்ஸ்டியில் நடந்த ரோட் பிளாக் வெப்பெரிக்கு வந்திருந்தார். ஸோ அதில் ஒபாஃபெமி அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ணார்ல. ஸோ பேக் ஸ்டேஜில் அவங்க 2 பேர் பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக அண்டர்டேக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒன்று ரெகுலராக பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் அதாவது டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ உன்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு உண்மையிலே நான் உன்னை பற்றி இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தி அண்டர்டேக்கர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக இந்த ரிட்டைர்மெண்ட் டூர்னு அறிவிச்சானுங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செத்ரானன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூவில் கலந்துருந்தார். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டைர்மெண்ட் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூர் கேட்டிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை போட்டிருக்கேன் இந்த அவரோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி. ஸோ இதே மாதிரி தான் நம்ம செத்ரானன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே ஒரு இன்டர்வியூவில் கலந்துருந்தார். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி பேசிட்டாரு. ஸோ இந்த இதுலேயும் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட 45 வயசு வரை தான் பார்த்தீங்கன்னா ரசல் பண்ண 45 வயசு வரை தான் பார்த்தீங்கன்னா அவர் ரசல் பண்ண போகிறாரு. ஸோ இது அவரே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ செத்ராலன்ஸுக்கு 39 வயசு. ஸோ 45 வயசுங்கப்போ இன்னும் ஒரு 6 வருஷம் தான். கிட்டத்தட்ட 2031 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லலை, அவரோட உடல் நலத்தை பொறுத்து தான். ஸோ அந்த டைமில் அவர் உடம்பு இப்போ இருக்கிறது மாதிரி ரொம்ப அத்லட்டிக்காக ரொம்ப எல்லாம் மூச்சையும் யூஸ் பண்ணுற லெவலுக்கு அவர் பார்த்தீங்கன்னா உடம்பு தரமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கூட அவர் ரெசல்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு செத்ராலன்ஸ் 45 அவர் நம்புறாரு, என்னால் 45 வயசுக்கு மேலே ரெசல்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வராது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீண்டும் ஃபேஸ் டவுன் பண்ண போகும் ஜான் சீனா. ஸோ என்ன நடந்துச்சுன்னா ஃபார்மர் டபிள்யூடபிள்யூட ரெஃப்ரி ஜிம்மி காட்சன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அவர் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தான். ஸோ இருந்தாலும் அந்த மனுஷன் சொன்னதை நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவர் ஹீல் டவுன் பண்ணி கோடிக்குள்ளே ரெசல்மனியா 41ல் அவர் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ அதில் அவரோட கனவான சவுண்ட் இண்டியம் சாம்பியன்ஷிப்பை அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையா அது இப்போ மேட்ரு கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவரோட ரிட்டைர்மெண்ட் டூர் எண்டு வரப்போ கிட்டத்தட்ட இந்த வருஷம் தான் அவரோட ரிட்டைர்மெண்ட் டூரு. ஸோ எண்டு இல்லை, கிட்டத்தட்ட அந்த நவம்பர் டிசம்பர் அந்த மாதம் அந்த இடையில பார்த்தீங்கன்னா மேபி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக கண்டிப்பாக ஃபேஸ் டவுன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேஸ் டவுன் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ராக் விசிஸ் நம்ம ஜான்சன் ஆகிக்குள்ள ஒரு 1-on-1 மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ஃபைனல் டூர்மெண்ட் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிராக் லெஸ்னரோட இதுதான். ஸோ பிராக் எப்படி கோடிக்கிட்ட ஒரு ஹீல் டர்ன் பண்ணி எண்ட் ஆஃப் த டேல அந்த ஸ்டோரி முடியப்போ கோடிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கை தூக்கி விட்டு அவர் ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டு அன்னையோட போனாரோ. ஸோ அதே மாதிரி தான் ஜான்சனாக பண்ணார். ஆனால் அது கோடியோட இதாக இருக்காது,
அவரோட கனவு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் வேற லெவலில் பண்ணுவார். ஸோ எண்ட் ஆஃப் த டேல அவர் ஃபேஸ் டர்ன் பண்ணுவார். ஏன்னா ஹீல் டர்னாகவே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிட்டையர்ட் ஆக முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஹீல் டர்ன் பண்ணி ஸோ நம்ம நினச்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்மளுக்கு தந்துட்டு ஸோ எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணுவார். பண்ணி நம்ம ராக்கு கூட ஃபைனல் பாஸ் தி ராக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஸோ அவர் ரிட்டையர்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ராக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஸோ ஐ லவ் பிளேயிங் த குட் காய் சி எ டவுன் த ரோட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ அதாவது அப்படி அவர் நம்ம ராக் என்ன சொல்ல வர்றாருன்னா ஜான்சனோட கதையில் பார்த்தீங்கன்னா ஸோ அவன் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. மேபி இப்படி கூட அவர் டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதாவது ஜான்சனாக ஃபேஸ் டவுன் பண்ணப்போ ஸோ நிறைய ஹீல் ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஸோ நிறைய தோக்குறாரு, அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கும் மாறுவான்ல. ஸோ அதுதான் இந்த ஹீல் டன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. ஸோ இதனால் அவங்களோட கதையில் அவன் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மேபி இருக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ஹில்டன் நிறைய ரெஸ்லர்ஸே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்தி தான் வச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்ட் டைம் நடந்த ராலே நிறைய ஜான்சனை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக கர்லிட்டோ ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு ஃபிலிம் பேர்ட்ட. என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ஜான்சனை வில்லனை மாறிட்டான் இல்லை. ஸோ ஆனால் அது ஒன்றால் நம்ப முடியுதா? ஸோ அப்போ நான் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த WWE ஸோ என்ன மாதிரி ஒரு நல்லவே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபன்னியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் லோகன் பாலும் சொல்லியிருக்காரு. ஸோ லோகன் பால் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ திக்கத்தட்ட ஜான்சனா வந்து ஸோ 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான் இந்த ஃபேஸ் தானாக இருந்து ஒரு மண்ணம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ ஜான்சனாக்கி ஸோ நான் இந்த இப்படி வில்லனா இருந்தால் தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவன் 20 வருஷமாக இருந்து யோசிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ குறிப்பாக ஒரு நல்லவனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்வை பண்ண முடியாது, வில்லனா மாறினா மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலச்சி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோகன் பால் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பேசியிருப்பார். ஸோ அதாவது டோன்ட் படி கன்சிடர் மை சோல் ஃபார் சேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ராக்கு தான் ராக் என்கிட்ட வந்து பேசு, ஸோ என்கிட்ட வந்து பேசு, என்னோட சவுல் பேர்னா நான் உனக்கு விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ராக்குக்கு இன்னும் மற்றவங்களோட சோல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ லோகன் பால் ஃப்ரீயாக தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் சோல் கேட்கலாம், ஆனால் ஃப்ரீயாக கிடையாது, அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அவரோட சவுலை விற்கிறாராம். ஸோ வாங்குறீங்கன்னா போய் கேட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலி ஹால் ஆஃப் ஃபேம் 2025 பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் டைவர்ஸ் கேஸ் தான். ஸோ அடுத்து நம்மளுடைய ரூசவ் அண்ட் லேனோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை 2 பேரும் சும்மா சண்டை அப்படின்லாம் இல்லை. ஸோ அவங்க 2 பேரும் பேசி எடுத்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின்ல இல்லை அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ குறிப்பாக லேனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ மீரோவும் நானும் பல அற்புதமான வருடங்கள் ஒன்றாக இருந்த பிறகு பிரிந்து செல்வது என்ற கடினமான முடிவை எடுத்துள்ளோம். மேலும் நண்பர்களாகவும் எதிர்காலத்தில் ஏதாவது திரை கதாபாத்திரங்களாகவும் மாற முடிவு செய்துள்ளோம் என்று சிஜி அறிக்கையில் கூறியதாக மேற்கொள்ள காட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது அவங்க பேசுனதை நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை அப்படியே வாசிச்சிருக்கேன். ஸோ அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ மீரோ பார்த்தீங்கன்னா மீரோவும் பார்த்தீங்கன்னா அதாவது லேனாவும் ரூசோவும் பார்த்தீங்கன்னா ஸோ பிரிய போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் சேர்ந்து இருந்துட்டு பிரியதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்பர்களாகவும் ஸோ எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் ஏதாவது மூவி ஆக்ட் பண்ணுறது சேர்ந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி லேனாவை சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மண்டே நைட் ட்ரால ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஸோ ரிட்டர்ன் ஆகி செத்ராலன்ஸ் அண்ட் சிஎம்ங்க 2 போட்டு புரட்டிட்டாரு. ஸோ இப்போ கதை என்னென்னா செத்ராலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கான கதையை தள்ளிடுவோம். ஸோ இப்போ அப்படியே சிஎம்ங்களுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ பயங்கரமான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ குறிப்பாக ரெசல்மேனியா 41 ஸோ மேபி பால் ஹேமன் மேபி ஏதாவது ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ அதாவது பாலிகேமன் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் செத்ராலன்ஸை அட்டாக் பண்ணி போட்டுட்டு இருக்க நேரம் ஸோ பாலிகேமன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம சிஎம் அங்கே
தூக்கி விட்றது மாரி வந்தார். ஸோ உடனே ரோமன் ரெயின்ஸ் கடுப்பாகி உள்ளே வந்து சிஎம் அங்கேயும் பிளந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பயந்து நம்ம பால் ஹேமனை அப்படியே கும்பிடு போட்ட மாதிரி பார்த்துருக்கு. ஸோ இதனால் மேபி உங்களுக்கு அதாவது இப்போ மேட்ரு என்னென்னா, ஸோ பிராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஃபியூட் நடந்துட்டு இருக்கிற நேரமாக பால் ஹேமன் இப்படி தான் பண்ணார். பட் ரோமன் ரெயின்ஸுக்கு விசுவாசத்தை காமிச்சார். ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஆனால் மேபி இந்த இடம் மாறுறதுக்கு ஒரு 140% வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னன்னா, ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் ஸ்டாண்ட். ஸோ பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஹீல் மேனேஜர். ஸோ இப்போ தான் அவரோட கரியரில் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் கேரக்டர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கப்போ இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஹீலாக இருக்க நேரம் ஒரு மேனேஜர் தேவையாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபேஸாக இருக்கப்போ இப்போதைக்கு ஒரு மேனேஜர் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சிஎம் பேங்க் வேறு ஏதோ ஒரு விஷ் வேறு கேட்டிருந்தாரு. ஸோ அது நடக்கவே இல்லை. ஸோ மேபி சிஎம் பேங்க் நீ என்னோட வாய்ஸ் மேனாக வரணும், ஸோ அதுதான் என் விஷன்னு சொன்னார்னா மொத்தம் சாப்டரும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மேபி இப்போ மேட்ரு என்னன்னா, ஸோ சிஎம் பேங்க் ரெசல்மேனியாவில் ஏதோ ஒரு குக் பண்ண போகிறாரு பால் ஹேமனை வச்சு. ஸோ அதுவும் மேபி ரோமன் ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு 140% வாய்ப்பு இருக்குது. சம்பவம் இது மட்டும் இல்லை. ஸோ இன்னொரு ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நேற்றைக்கு மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீல்டு மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோச் ஸ்டாம் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது செத்ராலன்ஸ் வந்து ஸோ அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் சிஎம்முக்கு போட்டிருப்பாரு. அடுத்து ரோமன் ரெயின்ஸ் செத்ராலன்ஸுக்கு போட்டிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அனதர் கம்பெனி AEW ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ டீன் அம்ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸுக்கு இந்த டீன் அம்ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டாம் போட்டிருப்பாரு. ஸோ இப்படி ஷீல்ட் பிரதர்ஸ் எல்லாருமே ஸோ நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா 3 பேருமே கோஸ்டாம் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் மண்டே நைட் ட்ராவில் இப்போதைக்கு அஃபிஷியலாக என்ன தான் நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் விசஸ் நம்ம பிரான் பிரேக்கருக்குள்ளே ஸோ ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜே உசோ விசஸ் ஆர்சின் தீர்க்குமான ஒரு 1-on-1 மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக பென்டகன் ஜூனியர் விசஸ் லுட்வி கைசருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் இவெல்லாம் மேபி இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ் த சீனியர் லீடர் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்கிற மண்டே நைட் ட்ராகி ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான்சனா அண்டு நம்ம கோடி ரோட்ஸுக்குள்ளே ஸோ ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ WWE அஃபிஷியல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் நடக்கக்கூடிய மண்டே நைட் ட்ரா ஒரு தரமான ராவாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் போயிட்டுருக்கு. ஸோ அதாவது நம்ம இவர் கோல்டுபெர்க் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு இன்டர்வியூவில் சமீபத்தில் கலந்துருந்தார். நான் அதில் நிறைய விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோல்டுபெர்க்கோட ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் டீஸ் தான் பண்ணியிருந்தாரு, கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ இதனால் நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு உள்ள நம்ம கோல்டுபெர்க் ரிட்டர்ன் ஆகி ஸோ சம்மர் ஸ்லாம் பேப்பரில் நம்ம கோல்டுபெர்க்கு ஏதோ ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருதுறாங்க. ஸோ இதனால் ஒரு ஸ்பெகுலேஷன் இப்போ போயிட்டு இருக்கு, ஒரு ரூமர்னு நினச்சிக்கலாம். ஸோ இது 100க்கு ஒரு 5% கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி என்ன ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கோல்டுபெர்க் ரிட்டர்ன் ஆகி ஸோ பிராக் லெஸ்னர் கூட சேலஞ்ச் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேட்டிங் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதனால் ஸோ இப்போதைக்கு அவரை ட்ரிபிள் ஹெச் அவர் இப்போ எங்கள் கூட நல்ல கான்டாக்டில் தான் இருக்காரு, அவர் குடிச்சிக்கிறதுல அப்படி இப்படின்லாம் சொன்னார். ஆனால் இப்போதைக்கு வாயை திறக்கல. காரணம் என்னென்னா ஸோ இப்போ பிராக்கோட அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பிராக்கோட நேம் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இதனால் அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் மட்டுமே தான் ஸோ அவர் அந்த கேஸ்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ அதுக்கப்புறமா அவர் மீண்டும் இவ்வளோ அசிங்கத்தை படுத்துட்டு அவர் WWE வருவாருன்னு சொல்லி தெரில. ஸோ இருந்தால் இப்போ கோல்டுபெர்க் இந்த இன்டர்வியூவில் இப்படி ஒரு ஸ்பெகுலேட்டிங் அவர் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதை வச்சுட்டு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் அவன் பிராக் லெஸ்னர் தான் கூட வராரு. ஸோ பிராக் லெஸ்னருக்கும் கோல்டுபெர்க்குக்கும் தான் இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமில் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபேன்ஸ் ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. பட் இது நடக்கிறதுக்கு ஒரு 5% கூட வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனால் என் மனசை தொட்டு சொல்லட்டா, ஸோ ஆனால் எனக்கு என்னமோ நம்ம கோல்டுபெர்க் ரிட்டைர்மெண்ட் மேட்சை எனக்கு மனசை தொட்டு சொல்லணும்னா ஸோ அவர் பிராக் லெஸ்னர் கூட பண்ணி அவரோட லாஸ்ட் மேட்சை முடித்து அவர் ரிட்டையர்ட் ஆகணும்னு தான் ஆசை. பட் அது நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஏன்னா இவங்க 2 பேர்த்துமான ஃபியூடு மேட்சஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா விசிஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41க்கு இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அதாவது நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஜேவ்ஸ் விசிஸ் கந்தர் மேட்ச்சுக்கும் ஸோ கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சனா மேட்ச்சுக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டோம். ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச்சில் மேபி அதுக்குள்ளே என்னெல்லாம் இடையில இருந்து யாரெல்லாம் இன்டர்ஃபரன்ஸ் ஆவாங்க, மேட்ச் எப்படிலாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு ஆர்டிக்கலில் இருந்துச்சு. ஸோ அதை அப்படி நான் வாசிக்கிறேன். 4வது பாயிண்ட் என்ன தெரியுமா? ஸோ 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ராக் வந்து மேபி இந்த புது பிளட் லைன் இருக்குது தெரியுமா? ஸோ அதாவது சோலசிக்கவா, ஜேக்கா ஃபாட்டோ, டாங்காலோவா, டாமாட்டோங்கா, ஸோ இவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம். ஸோ அதாவது ஜான்சனைக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ரெசல்மேனியா 41ல மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ ஸோ நம்ம ராக் பார்த்தீங்கன்னா இந்த புது பிளட் லைனை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்குள்ளே ஒரு சீட்டிங் பண்ணி ஸோ ஜான்சனாய்க்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் வந்து கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அந்த ரெசல்மேனியா 41 மேட்சுக்குள்ளே. ஸோ உள்ளே வந்து அதாவது நம்ம நியூ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை தசை திருப்பி ஜான்சனாக வின் பண்ண வைக்கப்போ ஸோ உள்ளே வந்து நம்ம கோடிக்கு சப்போர்ட் பண்ணி ஸோ அந்த நியூ பிளட் லைனில் ஓரங்கடலாம் ரோமன் ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இப்போ ரோமன் ரென்ஸுக்கு ஆனால் ரோமன் ரென்ஸுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் மேட்ச் கூட மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நடக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது 2வது விஷயமா பார்த்தீங்கன்னா ராக் அந்த மேட்சுக்கு உள்ளே வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணி ஜான்சனை இன்னும் பண்ண வைப்பார் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஸோ ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. ஏன்னா இப்போ ஜான்சனை வந்து அவரோட சோலை பார்த்தீங்கன்னா ஜான்சனை இது ராக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து கார்பரேட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா இருப்பார். இந்த ஜான்சனை இருக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ராக்கு உள்ள வந்து உதவி பண்ணுறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலி நம்பர் 1 இடத்துல இது கண்டிப்பாக ஒரு 100க்கு ஒரு 60% கிட்ட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆர்டிகல் சோர்சஸ் ஸோ நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. குறிப்பாக ஸ்டோன் கோல்டு வேறு டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி இது நடக்கிறதுக்கு ஒரு 60% வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி கோடி ரோட்ஸ்க்கு வரதுக்கு ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதை தான் சொல்லுவேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா நடந்தது மாதிரி இதெல்லாம் மேபி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது நான் இப்போ சொல்ல வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் ஒன்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. மேபி இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.